ஓம் சாந்தி 3-4-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது. இந்த இனிமையான மரத்திற்கு தான் புழு பூச்சிகள் வருகிறது. புழுக்களை அழிப்பதற்கான மருந்து மன்மனாபவ, அதாவது மாயை என்ற புழுக்களை அழிப்பதற்கான பெஸ்டிசைடு மருந்து மன்மனாபவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கேள்வி: பாஸ்வைத்தானர் ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமல்ல, அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துவார்கள். ஸ்தூல சேவையின் பாடம் கூட நன்றாக இருக்கிறது. நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கிறது. இதன் மூலம் கூட மதிப்பெண் சேமிப்பாகிறது. ஆனால் கூடவே ஞானமும் வேண்டும், நன்னடத்தையும் வேண்டும். தெய்வீக குணங்கள் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். ஞானம் யோகம் முழுமையாக இருந்தது என்றால் அப்போது பாஸ்வைத்தானர் ஆக முடியும். முரளியின் பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. குழந்தைகள், என்ன கேட்டீர்கள்? குழந்தைகளுக்கு யாரிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறது? வழிகாட்டியிடம். வழிகாட்டி என்னென்ன காண்பிக்கிறார்? சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கேட்டை காட்டுகிறார். அதாவது நியூ டெல்லியில இந்தியா கேட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட். ஆகையில இந்த கைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, டெல்லியை சுற்றி காட்டுறதுக்கு, அவங்க கண்டிப்பாக அந்த டூரிஸ்ட்டை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, காட்டுவாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். கைடு அப்படின்னா இந்தியா கேட்டு காட்டுவாங்க. அதுபோல் பாபா வழிகாட்டி என்னென்ன காட்டுகிறார் அப்படின்னு கேட்குறார். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கேட்டை காட்டுகிறார். இப்போது இருப்பதோ நரகம் அல்லவா? சொர்க்கத்தின் கேட்டை யார் திறப்பார்? எப்போது திறப்பார்? இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி உங்களுக்கு தெரியும். ஆகையால் உங்களுக்கு சதா குஷி இருக்கிறது. பாபா கேட்கிறார், இந்த அனைத்து சித்திரங்களில் இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கேட் என்று புரிய வைக்கும்படியாக எந்த சித்திரம் இருக்கிறது? சக்கரம். அதாவது சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தில் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கேட் தெளிவாக இருக்கிறது. இதுதான் ரைட். இங்கிருந்து ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு ஓடுகிறார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு வருகிறார்கள். மேலே சங்கம யுகம் காட்டப்பட்டிருக்கிறதல்லவா, அதுதான் முழு கேட். அதன் மூலம் ஆத்மாக்கள் வெளி சென்று விடுகிறது. பிறகு புது உலகத்திற்கு வருகிறது. அதாவது சிருஷ்டி சக்கரத்துல இந்த மேல சங்கம யுகம் காட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் கேட் அப்படின்றார். ஏன்னா சங்கம யுகத்துல தான் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் சத்யுகத்திற்கும் வர முடியும். கேட்வே டு ஹெவன், அதாவது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கேட். இது மிகவும் தெளிவாக இருக்கிறது. இது புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஆகையால இன்று ஃபுல் டே கேட்வே டு ஹெவன் இந்த சிந்தனையில இருக்கணும். அப்போ நிறைய புது புது விஷயங்கள் எமர்ஜ் ஆகும். சொர்க்கத்தின் வாசலில் போன கல்பத்தில் யார் சென்றார்களோ அவர்கள்தான் செல்வார்கள். மற்ற அனைவரும் சாந்தியின் வாசலுக்கு சென்று விடுவார்கள். நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சாந்தி மற்றும் சுகத்திற்கான வாசல் திறந்து கொள்ளும். ஆக அனைத்தையும் விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சித்திரம் இதுதான். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதிக்கான உயர்ந்த வழி கொடுக்கிறார். பகவானுடைய ஸ்ரீமத் படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். டாக்டரின் வழிப்படி டாக்டர் ஆகுவார்கள். இந்த இடத்துல டாக்டர் அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க.
மெடிக்கல் காலேஜில் டாக்டர்ஸ் வந்து படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் அங்கே டாக்டர்ஸ் வந்து உருவாகுவாங்க. அதுபோல் பகவானின் வழிப்படி பகவான் பகவதி ஆக வேண்டி இருக்கிறது. இப்போது பாபா நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக இதுபோல் குணவானாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாம் சதோ பிரதானமாக எப்படி ஆகுவது என்று முக்கியமான இந்த கவலை இருக்க வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். போகும் போதும் வரும் போதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் இது நினைவிருக்க வேண்டும் என்று பாபா சொல்லி இருக்கிறார். நாயகன் நாயகியும் கூட காரியங்களையோ செய்கிறார்கள் தானே. ஒருத்தர் இன்னொருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா வேலையை விட்டுட்டு உட்காந்துட்டே நினைச்சிட்டு இருப்பாங்களா? என்ன காரியங்கள் செய்தாலும் அவங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால, காதல் இருக்கிறதுனால நினைச்சிட்டே இருப்பாங்க. பக்தியிலும் கூட கர்மம் செய்கிறார்கள் அல்லவா? நினைவு செய்வதற்காக மாலையை உருட்டுகிறார்கள். பாபாவும் கூட அடிக்கடி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. சத்யுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்குமா என்ன? இல்லை. இதுவும் அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். சத்யுகத்தில் ஒரே ஒரு பழமையான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நாம் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது இருக்கிறது. அதற்காக சதோ பிரதானமாகுவதற்கான யுக்தியை பாபா கூறியிருக்கிறார். இந்த பாயிண்டையும் சிந்திக்கலாம். அதாவது சதோ பிரதானம் ஆகுவதற்காக பாபா என்னென்ன யுக்திகளை கூறியிருக்கிறார். இது புதிய மரம் மெதுமெதுவாக தான் வளர்ச்சி அடையும். உங்களுடைய இந்த புதிய மரத்திற்கு புழு பூச்சி அதிகமாக வருகிறது. ஏனென்றால் இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது. இனிமையான மரத்திற்கு தான் புழு பூச்சிகள் ஆகியவை வருகிறது. பிறகு மருந்து அடிக்கிறார்கள். பாபாவும் மன்மனாபவ என்ற நல்ல மருந்தை தந்திருக்கிறார். மன்மனாபவ நிலையில் இல்லை என்றால் புழுக்கள் சாப்பிட்டு விடுகிறது. புழு கிருமிகள் உள்ள பொருள் எதற்கு உதவும்? அதையோ குப்பையில் தூர தூக்கி போடப்படுகிறது. அதாவது திருநெல்வேலி பக்கம் குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தூர தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல பாபா பூச்சி அரிச்சிருந்தது, புழு இருந்தது அப்படின்னா அந்த பழங்கள் பயன்படாது. என்ன சொல்லுவாங்க? குப்பையில தூர தூக்கி போடுங்க அப்படின்வாங்க. எங்கே உயர்ந்த பதவி, எங்கே கீழான பதவி வித்தியாசம் இருக்கிறதல்லவா? லிங்க் பண்றார். புழு பூச்சி இருந்தது, குறைகள் இருந்தது, அல்லது சம்ஸ்காரம் மாறலைன்னா உயர்ந்த பதவி கிடைக்காது, ஒதுக்கிதான் வைப்பாங்க. உயர்ந்த பதவி எங்க, கீழான பதவி எங்க, வித்தியாசம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாபா இனிமையான குழந்தைகளுக்கு மிகவும் இனிமையிலும் இனிமையானவர்களாக ஆகுங்கள். யாரிடமும் உப்பு தண்ணீராக கரிக்காதீர்கள், பாலும் சர்க்கரை போல் இருங்கள் என்று புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் முயற்சி என்னவென்று செய்வார்கள்? நான் புரிய வச்சுட்டே இருக்கிறேன், அவங்க அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா அவங்க எப்படி முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றார். என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், அப்போது நீங்கள் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகள் மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும், அன்பாக பேச வேண்டும், மனம் சொல் செயலால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு தங்களுக்குள் பாலும் சர்க்கரை போல் மிக மிக இனிமையானவர்களாக ஆகி இருக்க வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் போல் கரிக்க கூடாது. அனைத்து பாடங்களுக்கும் முழு கவனம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்கதிக்காக பாபாவிடமிருந்து என்ன உயர்ந்த வழி கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கும் உயர்ந்த வழியை தான் சொல்ல வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இரக்கமனமுடைய விஸ்வ கல்யாணக்காரி ஆகங்கள். அதாவது உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆகங்கள். பிராமண குடும்பத்தில் ஒருபோதும் எந்த பலவீன ஆத்மாவையும் நீ பலவீனமாக இருக்கிறாய் என்று அப்படி சொல்லக்கூடாது. இரக்கமனமுடைய விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளாகிய உங்களுடைய வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபமான வார்த்தைகள்தான் வெளிப்பட வேண்டும், மனமுடைந்து போகும் வார்த்தைகள் அல்ல. யாராவது பலவீனமாக இருந்தாலும் அவருக்கு செய்கை அல்லது படிப்பினை கொடுக்க வேண்டி இருந்தது என்றாலும் முதலில் சக்திசாலியாக ஆக்கி பிறகு படிப்பினையை கொடுங்கள். முதலில் தைரியம் மற்றும் உற்சாகத்தினால் நிலத்தை உழுது பிறகு விதையை விதையுங்கள். அப்பொழுது சகஜமாக ஒவ்வொரு விதையின் பலன் கிடைக்கும். இதன் மூலம் உலக நன்மைக்கான சேவை தீவிரமாகிவிடும். ஸ்லோகன்: பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே சதா நிரம்பிய தன்மையின் அனுபவம் செய்யுங்கள். அவ்வியக்த சமிகை: சதா ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே தன்னை கர்மயோகி ஆத்மா என்று அனுபவம் செய்யுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் நினைவு மறக்க கூடாது. கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். எப்படி இணைந்த பொருளை பிரிக்க முடியாது, அதுபோல் கர்மயோகியாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை
செய்தார் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.